ஒரு கிராமத்தில் பழனி என்ற அப்பாவும் அவன் பெண் தீபாவும் வாழ்ந்தார்கள். பழனி அதிகம் பேசத் தெரியாத மனிதர். ஆனால் அவன் மனசு முழுக்க அவன் பொண்ண பத்தின நினைப்பு மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். தீபா தினமும் பள்ளிக்கு போகும்போது அப்பா ஒரு சின்ன பழக்கத்தை வைத்திருந்தார். அவள் வெளியே போகும் முன் அவள் பையில் ஒரு சிறிய காகிதம் போடுவார். அந்த காகிதத்தில் எப்போதும் ஒரு வரி இருக்கும். நல்லா படி, நான் உன் கூடவே இருக்கேன். முதல்ல தீபாவுக்கு அது சாதாரணமா தோன்றியது. ஆனால் தினமும் அந்த காகிதம் வந்தது. ஒரு நாள் தீபா தோழிகளிடம் சொன்னாள், என் அப்பா ரொம்ப விசித்திரம். தினமும் ஒரு காகிதம் எனது பையில் போடுகிறார். அவள் தோழிகள் சிரித்தார்கள். ஆனால் ஒரு நாள் பள்ளியில் இருந்து வீடு வந்த தீபாவுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்திருந்தது. அவள் அப்பா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அவருக்கு பெரிய நோய். மருத்துவர் சொன்னார்கள் அவர் நீண்ட நாள் இருக்க மாட்டார். அந்த இரவு தீபா அழுது கொண்டு வீட்டுக்கு வந்தாள். அப்பாவின் பழைய பெட்டியை திறந்தாள். அதில் நூற்றுக்கணக்கான சிறிய காகிதங்கள் இருந்தன. ஒவ்வொன்றிலும் ஒரு வரி. நான் இல்லாத நாளில் கூட நீ தைரியமா இருக்கணும். உன் சிரிப்புதான் என் வாழ்க்கை. நீ பெரியவளாகவும் சிறந்தவளாகவும் வருவ. தீபா அதை பார்த்து உடைந்து அழுதாள். அடுத்த நாள் மருத்துவமனைக்கு போய் அப்பாவை பார்த்தாள். அப்பா, இவ்வளோ காகிதம் எதுக்கு எழுதி வச்சீங்க என்று கேட்டாள். பழனி மெதுவா சிரிச்சார். நான் இல்லாத நாளிலும் ஒவ்வொரு நாளும் உன்னோட அப்பா பேசணும்னு தான் என்றார். அந்த வார்த்தை கேட்ட தீபா அப்பாவை கட்டிப்பிடித்து அழுதாள். அப்பாவின் அன்பு பல நேரம் வார்த்தைகள் இல்ல, ஆனா அது வாழ்க்கை முழுக்க நம்மோட இருக்கும். அப்பாவை பிடிக்கும். நான் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்வளவு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க.